பதவி என் நோக்கம் அல்ல, பாமர மக்கள் மேம்பாடே என் நோக்கம். அதற்காக உழைப்பேன் 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 என்று வீராவேசமாக பேசினார் எம்எல்ஏ கருணாகரன். அப்படியே போட்டிருக்காங்க. கூட்டத்துல கைதட்டி பிச்சு விட்டானுங்க. நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை ஒடியா, அதான் தினம் பேசுறதாச்சே. அந்த கோயில்கிட்ட ஆடிக்கிட்டு இருந்தா ஆட்டக்காரி ஒரு மார்க்கமா இருந்தாயா, அவ நீ கவனிச்சியாடா? நீங்க காருக்குள்ள இருந்து கண்ணாடி வழியா பார்க்கும் போதே தெரியும் எனக்கு. அந்த பாத்தி இப்ப எங்க இருக்குன்னு நான் விசாரிச்சுட்டேன். அவங்க அந்த கிறிஸ்டியன் சுடுகாட்டு கிட்ட தான் தங்கி இருக்காங்க. டேய், சீக்கிரம் ஏற்பா. என்னங்க நீங்க அடிபட்டு மயங்கி விழுறத பார்த்தேன். நான் எவ்வளவோ கத்தியும் யாருமே உதவிக்கு வரல. அதனாலதான் நான் அங்காக ராத்திரில எங்க இருந்தீங்க? ஊர்ல யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னங்க இது, சுய சிந்தனையே இல்லாத மனுஷங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்துகிட்டு சுயநினைவு இல்லாம கிடக்கிற உங்களை தனியா விட்டுட்டு போக முடியுங்களா? மத்தவங்க என்ன நினைப்பாங்கிற கவலை எனக்கு கிடையாது. என் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுறவனா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அடிதடி தொழில வருமானம் ஜாஸ்தி கிடைக்கலாம், ஆனா அதை விட ஆபத்தும் அதுல ஜாஸ்தின்னு இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கௌரவமான தொழிலா பார்க்க கூடாதா? நான் வரேன். போறவளே போறவளே பொண்ணு ரங்கம் பொண்ணு ரங்கம், என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கம். ஏன் செல்லாயி செல்லாயி, கவர்மெண்ட் மாப்பிள்ள சவகாசம் உனக்கு வேண்டாம். பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசம். அண்ணன் தம்பி மாதிரி கூடி பழகிட்டு அநியாயமாய் போட்டாட்டி கெடுத்துட்டியடா. வைத்தியக்கார, என்னடா உளற? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ராத்திரியில நான் இங்க இல்லடா. என்ன நடந்து சொல்லி தொலை. ஏண்டா உதவி செய்யற மாதிரி என்ன ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டு ஒண்ணும் தெரியாது என் பொண்டாட்டிய நிறுத்துடா. அறிவில்லாம் பேசாத. நீ உண்மையானவனா இருந்தா ராத்திரி பூரா எங்கடா இருந்த சொல்லுடா. நான் ராத்திரி பூரா சரிடா, தப்ப நான் தான் செஞ்சு பண்ணி நினைச்சினா நீ கொடுக்குற தண்டனை சாவா இருந்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆரம்பி.
ஏன் அவர் இப்படி அடிக்கிறாங்க? அதை ஏமா கேக்குறீங்க? ராத்திரி உன் பொண்டாட்டி யாரும் கெடுத்துட்டாங்களாம். மாப்பிள்ள தான் கெடுத்துட்டான்னு சந்தேகப்பட்டு இப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்காமா. எங்கடா என் பொண்டாட்டி? சொல்லு, எங்க? சொல்லுடா. நிறுத்து. விடு. ஐயோ, நான் சொல்றேன். விடு, என்ன விடு. ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? கட்டின பொண்டாட்டிய பறி கொடுத்து நிக்கிற வேற எனக்கு தான் தெரியும். உன் பொண்டாட்டி இவர் கெடுத்திருக்க முடியாது. ஊரே நின்று வேடிக்கை பாக்குறப்ப நீ மட்டும் எப்படி உறுதியா சொல்ல முடியும்? முடியும். என்னால சொல்ல முடியும். நேத்து ராத்திரி இவரு. வேண்டாம் வேண்டாம், என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க கலங்கப்படாதீங்க. கலங்கங்கிறது ஆணுக்கும் ஒண்ணுதான், பொண்ணுக்கும் ஒண்ணுதான். நான் சொல்றத கேளுங்க, இங்க இருந்து போங்க. நேத்து ராத்திரி அவரோட தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் உன் மனைவியை கெடுத்திருக்க முடியும்? சொல்லியா? இதுக்கு மேலேயும் நான் சொல்றத நீ நம்பலனா அவர் அடிச்சே கொன்னுடு. எனக்கு கையை தூக்கி தண்டா பழக்கம், கையை கட்டி நின்று பழக்கம் இல்லை. நீ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா எனக்கு சந்தேகப்பட்டு பாரு, அந்த வழி தாண்டா என்னால தாய்க்க முடியல. நான் ஒரு அப்பனாத்த இல்லாத அனாதன் ஆயிடா. சத்தியமா சொல்றேன்டா, உன் பொண்டாட்டிய கூட பிறந்த பொறப்பாடு எடுத்தா தாலி வாங்க படம் கொடுத்து என்ன சந்தேகப்பட்டுட்டியடா, சந்தேகப்பட்டுட்டியடா. என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சு. ஒரு வேப்பமர தோப்புக்குள்ளே பாட்டு கேக்குது, அந்த ஆத்தங்கர ஓடம் ஒன்று காத்திலாடுது. ஒரு காதல் என்னும் ராகம் அது கலைந்து போன மேகம், ஒரு காதல் என்னும் ராகம் அது கலைந்து போன மேகம். வேப்பமர தோப்புக்குள்ளே பாட்டு கேக்குது, அந்த ஆத்தங்கர ஓடம் ஒன்று காத்திலாடுது. சொல்லும் கதை நூறு, இங்கு உள்ள கதை வேறு. ஊர் சொல்லும் கதை நூறு, இங்கு உள்ள கதை வேறு. அழ நல்லவர்கள் யாரு, நீ நெஞ்சை தொட்டு கூறு. ஒரு கூட்டுக்குள்ள குருவிருந்து பாட்டு படிச்சது, புயல் காத்து வந்து காதல் என்னும் கூட்ட கலச்சது. மன ஆசைகளின் ஓசை அது ஆண்டவனின் பாஷை, மன ஆசைகளின் ஓசை அது ஆண்டவனின் பாஷை.
பாஷை வெப்பமர தோப்புக்குள்ளே பாட்டு கேட்குது அந்த ஆத்தங்கர ஓடம் ஒன்று